Hi students, 10th Maths, Chapter 1, Relations and Functions, Exercise 1.1, question number 6. Let A equal to set of all x belongs to W such that x less than 2 and B equal to set of all x which belongs to N such that 1 less than x less than or equal to 4 and C equal to 3, 5. Verify that A cross B union C equal to A cross B union A cross C, A cross B intersection C equal to A cross B intersection A cross C, and A union B cross C is equal to A cross C union B cross C. ஸோ இங்கே ஏவியும் பியும் நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம், அதாவது கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றிக்குவோம், ரூஸ்டர் ஃபார்முக்கு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர், அதாவது முழு எண்கள் அப்படின்னு அர்த்தம். முழு எண்கள் எதில் ஆரம்பிக்கும்? ஜீரோவில் ஆரம்பிக்கும். இங்கே வந்து லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ரெண்டை விட குறைவான முழு எண்கள் என்னென்னா 0, 1 இந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான் வரும். இதான் வந்து ஏ. அடுத்தது பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். ஸோ இயல் எண்கள் எதில் ஆரம்பிக்கும்? 1. இங்கே வந்து நமக்கு இந்த 1 எடுத்துக்க கூடாது, இந்த 4 எடுத்துக்கணும். அப்போ 1 எடுத்துக்கலினா அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னா 2, 3. இங்கே 4க்கு ஈக்குவல் டு சைன் இருக்கனால 4 எடுத்துக்கிறோம். 2, 3, 4. சி வந்து ஆல்ரெடி அவங்களே 3, 5 கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏபிசி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து 2 ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி யூனியன் சி. அப்போ பியும் சியும் சேர்த்து எழுதணும். பியில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்னா 2, 3, 4 யூனியன் சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்னா 3, 5. ஸோ இது ரெண்டையும் நம்ம யூனியன் எடுத்தோம் அப்படின்னா சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்னென்னா இருக்கும்? 2, 3, 4. இங்கே 3 ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால் இது எழுத தேவையில்ல. 5 மட்டும் எழுதிக்கலாம். 2, 3, 4, 5. இதான் பி யூனியன் சி. ஸோ எல்ஹெச்எஸ் உடைய அடுத்தது என்ன இருக்குது? டோட்டலாக என்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு இருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஏவோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். 0, 1 கிராஸ் பி யூனியன் சி என்ன இருக்குன்னா 2, 3, 4, 5. ஸோ இப்போ இந்த 2 எலமெண்ட் எடுத்து இந்த 4 எலமெண்ட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0. அப்போ 0, 2, 0, 3, 0, 4 அண்ட் 0, 5. அடுத்த எலமெண்ட் 1. 1 எடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுனா 1, 2, 1, 3, 1, 4 அண்ட் 1, 5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதனுடைய ஆர்ஹெச்எஸ் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஆர்ஹெச்எஸில் தனித்தனியாக தேவையானதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். தனித்தனியாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தா ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, அடுத்தது ஏ கிராஸ் சி. இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னா 0, 1 கிராஸ் பியில் இருக்கிறது 2, 3, 4. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா 0, 2, 0, 3, 0, 4. அடுத்த எலமெண்ட் 1 இருக்குது. அப்போ 1, 2, 1, 3 அண்ட் 1, 4. ஸோ இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 0, 1 கிராஸ் சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து 3, 5. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு 0. ஸோ 0, 3, 0, 5. அடுத்து 1, 3 அண்ட் 1, 5. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேர்த்து எழுத போகிறோம். ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும், இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் எழுதணும், வந்த எலமெண்ட்டே வந்து எழுதக்கூடாது. அப்போ இந்த 0, 3 ரெண்டுலேயும் இருக்குது, அது ஒரு வாட்டி எழுதுனா போதும். 1, 3 நம்ம ஒரு வாட்டி எழுதுனா போதும். மற்றதெல்லாம் நம்ம செட்டிஸ் அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ என்னென்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. ஏ கிராஸ் பியில் இருக்கிறதெல்லாம் எழுதியாச்சு.
அடுத்தது A கிராஸ் Cல என்ன இருக்குன்னா 0,3 ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா 0,5 இருக்கு. அடுத்தது 1,3 ஆல்ரெடி எழுதியாச்சு. அது போக மீதி என்ன இருக்குன்னா 1,5 இருக்கு. இப்போ நம்ம இந்த A கிராஸ் B யூனியன் C கிடைச்ச ஆன்சரை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கிடைச்சது செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ therefore 1 = 2. அப்படின்னா நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, A கிராஸ் B யூனியன் C is equal to A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஸோ இதனுடைய LHS பார்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். LHSல ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா B இன்டர்செக்ஷன் C இருக்குது. ஸோ Bக்கும் Cக்கும் இன்டர்செக்ஷன். Bயில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 2, 3, 4 இன்டர்செக்ஷன் Cயில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 3,5. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் 3. அப்போ B இன்டர்செக்ஷன் Cயில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் வரும், எதுனா 3. இப்போ டோட்டல் LHS ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. ஸோ நம்மள ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்னா 0,1 கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cயில் 3 மட்டும் தான் இருந்தது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது 0,3 அண்ட் 1,3. 0,3 ஒரு எலமெண்ட், 1,3 ஒரு எலமெண்ட். ஸோ இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய RHS பார்ட் போகலாம். ஸோ RHSல நமக்கு என்னென்ன இருக்குன்னா A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும் கண்டுபிடிக்கணும். ஸோ A கிராஸ் B அடுத்தது A கிராஸ் C. ஸோ A கிராஸ் B A கிராஸ் C ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ A கிராஸ் Bயோட ஆன்சர் இங்கே இருக்குது, A கிராஸ் Cயோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ A கிராஸ் B என்னென்னா 0,2 0,3 0,4 1,2 1,3 அண்ட் 1,4. இதான் வந்து A கிராஸ் B. இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சனால நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து A கிராஸ் C எழுதுவோம். ஸோ A கிராஸ் Cயும் ஆல்ரெடி நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்னா 0,3 0,5 1,3 அண்ட் 1,5. ஸோ இப்போ நம்மளுடைய RHS பார்ட் என்னென்னா இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எழுதணும். இது எதுக்குன்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஸோ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்ட் என்ன வரும், ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்னு பார்த்தா இதில் 0,3 இருக்குது, இதுலேயும் 0,3 இருக்குது, அப்புறம் 1,3 ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 0,3 அண்டு 1,3. இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர்லேருந்து இந்த தேர்ட் ஆன்சரும் இந்த ஃபோர்த் ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 3 = 4. அப்போ நான் therefore A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C is equal to A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஸோ அடுத்தது நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது A யூனியன் B கிராஸ் C is equal to A யூனியன் C A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஸோ இதனுடைய LHS பார்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ LHSல நம்ம ஃபஸ்ட்டு A யூனியன் B கண்டுபிடிப்போம். ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 0, 1 யூனியன் Bயில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 2, 3 அண்ட் 4. ஸோ இது ரெண்டையும் யூனியன் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 0, 1, 2, 3, 4. ஸோ இந்த 5 எலமெண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அடுத்தது LHS ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஏ யூனியன் பியில் என்ன இருக்குன்னா 0 1 2 3 4 இருக்குது. கிராஸ் சியில் என்னென்ன இருக்குன்னா 3யும் 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 0 எடுத்து எழுதணும். அப்போ 0,3 0,5. அடுத்த எலமெண்ட் 1,3 1,5. நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் 2,3 2,5. அடுத்த எலமெண்ட் 3,3 and 3,5. and 4 எடுத்து எழுதுனா 4,3 4,5. ஸோ இதான் வந்து ஏ யூனியன் பி கிராஸ் சியில் இருக்கிறது. இதை வந்து நம்ம 5th ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஸோ அடுத்தது இதனுடைய ஆர்ஹெச்எஸ் பார்ட் போவோம். ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னா ஏ கிராஸ் சி அப்புறம் பி கிராஸ் சி இது ரெண்டோட யூனியன் தேவை. முதல்ல இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிறது 0,1 கிராஸ் சின்றது 3,5. இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா we have 0,3 0,5 1,3 and 1,5. ஸோ பி கிராஸ் சி பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்னா 2,3,4 கிராஸ் சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 3,5. ஸோ இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா 2,3 2,5. அடுத்த எலமெண்ட் 3,3 3,5 and 4,3 4,5. ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸில் டோட்டலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி இதனோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம யூனியன் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுல இருக்கிற எலமெண்ட்ஸும் எழுதணும். இப்போ இதில் வந்து அந்த எலமெண்ட்டை திரும்ப எழுதக்கூடாது. ஸோ முதல்ல என்ன இருக்குன்னா 0,3 0,5 அது ரெண்டு எழுதிடலாம். 0,3 0,5. அடுத்தது 1,3 1,5 1,3 1,5 2,3 2,5 2,3 2,5 3,3 3,5 and finally 4,3 and 4,5. ஸோ இதை வந்து நம்ம 6th ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த 5th ஈக்குவேஷன் 6th ஈக்குவேஷன் ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ therefore A union B cross C is equal to A cross C union B cross C. Hence it is proved.